மதுரை மாநகர் வெல்லமநாயுடு சங்கத்தின் சார்பாக எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக இங்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற 12ஆம் ஆண்டு கல்வி திருவிழா இன்று பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்த விழாவை ஏற்பாடு செய்துள்ள அத்துணை சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் இங்கே பங்கேற்றுள்ள சாதனையாளர்கள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், சங்கத்தைச் சேர்ந்த அத்துணை உறுப்பினர்கள், ஆன்றோர் சான்றோர் உங்கள் அனைவரையும் நான் வணங்கி என் இனிய காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக மதுரை மாநகரம் திருவிழாக்களின் நகரம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த மதுரை மாநகரத்திலே கல்விக்கு திருவிழா நடத்துகின்ற உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். ஏனென்றால் அழியாத செல்வம் கல்வி செல்வம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வார்கள். எங்களை போன்ற பொறுப்பில் இருப்பவர்கள் இன்னொரு இடத்துக்கு போனால் எங்களை யாருன்னே தெரியாது. ஆனால் ஒரு கல்வி கற்றோர் இஸ்ரோவுக்கு சென்று வந்த பெருமை நாம் அனைவரையும் சாரும். நாம் பெருமை கொள்ளணும். நம்மளோட இருக்கிறவரும் அவ்வளோ பெரிய உயரத்துக்கு போயிருக்காரு, சாதனை படைச்சிருக்காருன்னா நாம் ஒவ்வொருவரும் பெருமை கொள்ள வேண்டிய விஷயம். இப்படிப்பட்ட சாதனையாளர்களை ஊக்குவிப்பது நமது இன்றைய கட்டாய தேவையாகும். இந்த இன்ஸ்பிரேஷன் தான் மற்ற மாணவர்களை அந்த உயரத்துக்கு கொண்டு செல்லும். ஆகவே இத்தகைய பணிகளை இந்த சங்கம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். பொதுவாக கல்வி பணியே ஆசிரிய பணியே அறப்பணி என்றும், அதே போல எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று சொல்வார்கள். அந்த இறைப்பணியை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி ஆண்டாண்டு காலமாக விளிம்பு நிலையில் உள்ள பொருளாதாரத்தில் அடித்தட்டில் உள்ள மாணவ செல்வங்களுக்கு அந்த கல்வி பணியை ஆற்றி வருகின்ற இந்த கல்லூரி நிர்வாகத்தையும் அதை சார்ந்த அத்துணை நிர்வாகிகளும் இந்த நேரத்திலே நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மாணவர்கள் இன்னும் பல சாதனைகளை புரிய வேண்டும். ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒரு நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பவர் என்று சொல்வார்கள். இதற்கு ஒரே ஒரு உதாரணம், மாவீரன் அலெக்சாண்டர் பிறந்தபோது அந்த மன்னன் பிலிப் பயங்கரமாக கொண்டாடி இருக்கான். அந்த மக்கள் பூரா கேட்டிருக்காங்க, எதுக்கு உங்களுக்கு என்ன, ஏன் இப்படி கொண்டாடுறீங்க என்னன்னு சொல்லி கேட்க அவர் சொல்லியிருக்காரு, அரிஸ்டாட்டில் போன்ற ஒரு ஆசிரியர் இருக்கின்ற காலத்திலே எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான். ஆகவே என்னுடைய பையன் பெரிய உயரத்துக்கு வருவான்னு சொல்லி அந்த மன்னர் கொண்டாடிக்கான். அப்படி ஆசிரியர்களை வைத்தும் மாணவர்களை வைத்தும் தான் அந்த நாட்டிலே உள்ள எதிர்காலம் என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையிலே உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றவர்களுக்கும் இங்கு விருதுகள் பெற்ற மாணவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓடோடி உழை சிறப்புரை ஆற்றிய துணை மேயர் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பாஜக பெருங்கோட்ட பொறுப்பாளர் துணை மேயர் அவர்களுக்கு தற்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. மதுரை மாநகர துணை மேயர் அவர்களுக்குரிய மரியாதை